சார் எனக்கு என்னன்னா சார், சொல்லுங்க. ஒரு சில சில விஷயங்கள் ஷேர் பண்ணேன் சார். நான் இது தெரியாம நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 23ல ஸ்டார்ட் பண்ணேன் சார் நானு. ஓகே. 23ல வந்து நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னன்னா, ஸ்டாக்ஸ்ல பண்ணலாம். ஓகே. இதுல நம்ம ஆல்வேஸ் வந்து நம்ம ஸ்கேம் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். ம். யாரை நம்பி நம்ம எந்த பணத்தையும் தரக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம அக்கௌண்ட்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு. நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு திடீர்னு ஒரு காலோ இல்ல ஒரு எங்கேயோ ஒரு இதுல இருந்து நான் பார்த்தேன் சார். ஓகே. இன்ஸ்டாலயோ எங்கேயோ பார்த்து ரெக்கார்ட்ஸ் கொடுத்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம மணி சைதாப்பேட்டில் மணி பல்ஸ்னு ஒண்ணு இருக்கு சார். ஓகே. ஒரு சுவிட்ச் நடத்துறாரு சார். ம். ஒரு 2-3 கம்பெனியோட டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அவங்க என்ன பண்ண 23 எனக்கு நவம்பர் டிசம்பர்ல சார் 10th மந்த் அன்னைக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால்ல நான் அவங்க கொடுத்த கால்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணேன் சார். ஓகே. அந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படின்னா சார், இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க சார். எப்படின்னா ஒரு 325 315 வாங்கிடுவாங்க சார். ஓகே. அந்த ஸ்டாக்ஸ் என்ன ஆகும்னா ஒரு 5 வாங்கிடுவாங்க, 5 6 வாங்கிடுவாங்க. ம். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து இந்த கால்ஸ் வந்து இதுல இருந்து வருது, ம். வேல்யூவான இடத்துல இருந்து நாங்க வாங்குறோம், இல்ல ஏஐல இருந்து வாங்குறேன்னு சொன்னாங்க. அப்ப ஏஐ இருந்துச்சா என்னன்னு தெரியல 23ல. ம். பிக் பண்ணுவாங்க சார். பிக் பண்ணிட்டு மார்னிங் வந்து என்ன ஆகும்னா, அதுல ஒரு 5 ஸ்டாக் 6 ஸ்டாக்ல வந்து 1-2 கன்ஃபார்மா வந்து 4% ஆட்டோ செல் ஆயிடும். ஓகே. இவங்க பை பண்றப்ப அந்த பிராக்கெட்ல போட்டுறாங்க சார், பேஸ்கெட் ஆர்டர் ம். போடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணிடுது சார். அது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அப்படியே ஒட்டுக்கா வாங்கி ஒட்டுக்கா செல் பண்றாங்க சார். ஓகே. பார்த்தேன். அதை நான் ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு பார்த்ததுமே பரவாயில்ல. 4 ஸ்டாக்ல இந்த வாங்கினாங்க. 3 ஸ்டாக் 2 ஸ்டாக் வித்துருச்சு. சம்டைம்ஸ் 1 ஸ்டாக் விக்குது, சம்டைம்ஸ் 2 ஸ்டாக் விக்குது. அப்படின்றப்ப அந்த மணி வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு சார். அப்படியே ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு சார். ஓகே. இன்னைக்கு வித்த ஸ்டாக் இன்னைக்கே மணி வந்துரும் உள்ள. ம். என்னன்னா பெருசா இல்ல சார். 10,000 வாங்குறாங்க, ஒரு 350 rupees கிடைக்கும். ஓகே. எல்லாம் போக 330 நம்ம கைக்கு வரும் ம். ப்ராஃபிட். சோ இது பரவாயில்ல அப்படின்னு நான் யோசிச்சேன். ம். நான் இது கூட நான் செஞ்ச தப்பு தான். இதை வந்து லேட்டரா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 25ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ம். சரி பரவாயில்ல, நம்பிக்கை இருக்குது. நம்ம மணி நம்ம அக்கௌண்ட்ல நம்ம இடத்துல இருக்கவங்க எதுவும் திருடிட்டு எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. ம். செல் பண்ணாலும் நமக்கு தான், பை பண்ணாலும் நமக்கு தான் ம். அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன் சார். பண்ண Okay. ஆரம்பிச்சு டே பை டே அவங்க வந்து டெய்லியுமே ஒரு 5 ஸ்டாக்ஸ் 6 ஸ்டாக்ஸ் ஈச் 10,000 சார். ஓகே. அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 60,000 இருந்தா தான் 6 ஸ்டாக் வாங்க முடியும். ம். 60ன்றது அந்த ஒண்ணு வந்து 11 ரூபா இருக்கும், ஒண்ணு 9 சில்லர் இருக்கும். ம். அப்படின்றப்ப எனக்கு கிட்டத்தட்ட 60ன்றது 65,000 இருந்தா தான் பண்ண முடியும். ம். அதுல வந்து நாளை காலையில 6மே லாக் ஆனாலும் லாக் ஆயிடும், மைனஸ் ஆனாலும் ஆயிடும், பிளஸ் ஆனாலும் ஆயிடும். ம். அந்த 4% டச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ செல் ஆயிடும். ஓகே. ஸோ இது அப்படியே ஒரு 3 மாசம் பார்க்க ஆரம்பிச்சேன் சார். எல்லாமே நல்லாவே எல்லாமே வந்து ஸ்மால் கேப் தான் பண்ணிருப்பாங்களா. ம். நல்லாவே எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு சார். ஓகே. அப்ப ஃபண்ட் பத்தல சார். நான் ஒரு கொஞ்சமா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்டாக் வாங்குறப்ப 40,000 கொடுத்தேன். ம். அப்புறம் ஃபண்ட் பார்த்தா மீடியம் அவங்க 5 ஸ்டாக் வாங்குவாங்க. ஃபண்ட் நம்ம இல்ல இருக்காது, மத்தவங்க எல்லாம் வாங்கிருப்பாங்க. ஓகே. இது பாக்குறப்ப என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் நான் இன்னொரு 10,000, இன்னொரு 20,000, 10,000 அப்படி ஆட் பண்ணேன் சார். ம். கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ஆட் பண்ணிட்டா ஒரு 3 மாசம் 4 மாசம் போச்சு. டோட்டலா பாக்குறப்ப எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு மினிமம் ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் விட பேஜிக்கு சொல்றேன் சார். உதாரணம் மினிமம் வந்து ஒரு 3,000 1 lakh per 3,000 per மந்த்க்குன்ற மாதிரி இருந்துச்சு மினிமம் ஓகே. சார்ஜ். ஓகே. 4,000 கூட இருக்கும் எனக்கு. நான் அதான் average ஆ 3 வச்சீங்கன்னா 3,000 கூட 36% வருது. சார். அது 1 lakhக்கு எனக்கு வந்து மந்த்லி 3,000 சொல்றீங்கல்ல? மந்த்லி தானே சொல்றீங்க? மந்த்லி சார். அதான் இந்த சொல்றேன். month அப்போ இந்த வருஷத்துக்கு month பாத்தீங்கன்னா 36%ல? அவ்வளவு கூட நான் எதிர்பார்க்கல. இல்ல நீங்க 3,000 சொல்றதுனால சொல்ல வரேன். 3,000னா வருஷத்துக்கு 36,000 இல்லைங்களா? 2,000ல இருந்து 3,000 கன்ஃபார்மா பார்த்தேன் சார் 1 lakhக்கு ஆ. ஹோல்ட் ஆகியிருந்தா கூட. அப்புறம் Okay. என்ன பண்ண, அந்த மந்த்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாங்குறாங்க. அது வாங்கின அவங்க அடுத்த நாள் வாங்குற ஸ்டாக்லாம் ஒன்று விக்குது. நமக்கு வாங்குறதுக்கு ஸ்டாக் இல்ல, கையில ஓகே. பணம் இல்ல, ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் மணி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓகே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2.5 lakhs மேல இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே. அது என்ன 23 கிராஸ் பண்ணி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் போச்சு. நல்லாவே போச்சு. ஓகே. கிட்டத்தட்ட எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 lakhக்கு அந்த 2 lakhsக்கு வந்து கம்பல்சரி வந்து 6,000 ரூபாய் 5,500 ரூபாய் கம்பல்சரி இருந்துச்சு எவ்ரி மந்த். ஓகே. பரவாயில்லையே நினைச்சேன். அப்புறம் என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் நியர்லி ஒரு 3 lakhs வந்துட்டேன் சார். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி. ஓகே. ஏன்னா ஃபண்ட் வாங்க 10ல அந்த வாங்குற ஸ்டாக் விக்குதே, வித்தது ஹோல்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு மீதி வந்து வித்து வரதையும் அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க சார் அவங்க அந்த மணியை போட்டு. சொல்லிட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ண பாருங்க. இப்ப 24 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல இருந்து ஏப்ரல் போச்சு. ஏப்ரல் அப்புறம் அதுக்கப்புறம் மே, ஜூன்ல இருந்து அடி சார். மார்க்கெட் செம்ம கிராஸ் பாத்திருப்பீங்க. ஆமா. கடந்த 1 வருஷமாவே சரியான அடி. எனக்கு என்ன ஆயிடுச்சு, என் போர்ட்போலியோ ஃபுல்லா கீழே வந்துருச்சு.
-1 லேக்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ராஃபிட் போனது இல்லாம, ப்ராஃபிட் நான் நல்லாவே பார்த்தோம். 3 lakhsக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 40,000 என்னமோ இருந்துச்சு சார் ஸ்டார்டிங்ல. எனக்கு பரவாயில்லையே நினைச்சு தான் நான் இறங்கினேன். பட் அவங்க வாங்கினது எல்லாமே ஸ்மால் இது பண்றதுனால, ரொம்ப ஸ்மால் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுனால, மிட் கேப் ஸ்மால் கேப்ன்றதுனால பெருசா மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் நடுவுல வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து ஒரு இஷ்யூவே வந்துச்சு சார். அந்த இஷ்யூ வந்ததுனால அப்படியே அடிபட்டு பயங்கரமா உட்காந்துச்சு. எஃப்ஐஎஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. கடந்த 1 year அடின்றதுனால இப்பதான் லைட்டா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு சார். இது எல்லாமே ஹோல்டிங்ல போய் மாட்டிக்கிச்சு சார். இப்ப அந்த ஃபண்ட் ஃபுல்லா கிட்டத்தட்ட இப்ப இதுக்கு நான் வந்து பேங்க்குக்கு வந்து மினிமம் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து கட்டிட்டு இருக்கேன் சார் பேங்க். இது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றது நமக்கு பின்னால லேட்டரா இதெல்லாம் எக்ஸஸ் பண்ணிருக்கோம், செய்ய வேண்டிய வேலை, நமக்கு எதுக்கு இந்த வேலை, நாம அந்த டைம் நடந்ததை வச்சு கால்குலேஷன் பண்ணி இறங்கிட்டோம். இந்த மாதிரி எனக்கு இது ஒவ்வொன்றிலயும் நாலேஜ் மட்டும் தான் சார். அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியும் சின்ன சின்ன மணி பார்த்தோம் சார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா 1 month எண்ட்ல பாக்குறப்ப $2,000 கிடைக்கும் சார் 1 lakhக்கு. ஒரு 5 $2,500 $2,000 கிடைக்கும் செல்லிங் பண்றப்ப. அது வந்து பாத்தீங்கன்னா 4 வாரம் பண்ணிருக்கணும் கம்பல்சரியா. எக்ஸ்பீரி அது வீக்லி எக்ஸ்பீரி. அது 4 வாரம் பண்ணியிருந்தா கண்டிப்பா $2,000 $2,500 கிடைச்சிருக்கும். அதுலயும் போய் இந்த எலெக்ஷன் டைம்ல சரியான கிராஷ் ஒன்று பார்த்து அதுலயும் லாஸ் சார். அதனால எதுவுமே நான் பண்றதே இல்ல சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இப்ப எங்க பொண்ணுங்களுக்கோசரம் நான் வந்து சின்னதா சார் ஒரு 2,000 ஒண்ணு மந்த்லி, ஒரு 3,000 ஒண்ணு மந்த்லி, இன்னொரு ஒரு 2,000 ஒரு மந்த்லி, இப்படி மட்டும் பண்ணிருக்கேன் சார். ஐசிஐசில HDFCல டைரக்டா அப்படி அவங்க கிட்டே பர்ச்சேஸ் பண்ணி அப்படி அவங்க கிட்டே வந்து டைரக்ட்ல பண்ணி வச்சிருந்தேன் சார். ஓகேங்க. அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோசம் பண்ணதோட சரி சார். ரைட். சோ இது இப்ப எனக்கு என்னன்னா நாலேஜ் மட்டும் தான் சார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யார நம்பியுமே பணம் தரக்கூடாதுன்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யார நம்பி பணம் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு பணமும் இல்ல, பணமும் கொடுக்க முடியாத நிலைமை. பட் நாலேஜ் இருக்குது. பட் வந்து அன்னைக்கு நான் பண்ண வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ, அன்னைக்கு நான் வாங்கின பை பண்ண ஸ்டாக்ஸையோ இனி லைஃப் லாங் வாங்க முடியாத இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். $22 பெல்ல வாங்கிட்டு இன்னைக்கு $200 $300 பாக்குறப்ப எங்கேயோ இருக்கு சார். சோ அந்த மாதிரி ஒரு HDFCயோ, ஒரு ICICI பேங்கையோ, ஒரு SBI பேங்கையோ, ஒரு கனரா பேங்க் எல்லாம் வந்து $36 என்ன வாங்கியிருக்கேன் சார் நானு. IOB பேங்க் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே லோல பாத்துட்டு இப்போ எல்லாமே தொட முடியாத இடத்துல ஒரு LNT ஆகட்டும், அதெல்லாம் இப்ப வாங்க முடியாத இடத்துல பாக்குறப்ப என்னன்னா அந்த நாலேஜ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது சார். நம்ம அமைதியா இருந்திருக்கணும், வாங்கினதை வந்து விட்டு இருக்கணும், அது இன்னைக்கு பல மடங்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜ் மட்டும் தான் எங்கிட்ட இருக்கே தவிர மணியோ எக்ஸ்ட்ரா இப்ப போய் இறங்கி பண்ற அளவுக்கு மணியோ கையில இல்லைன்னு விஷயம். இருந்தாலும் நம்ம எதுலயோ ஒண்ணு இது ஃபியூச்சருக்கு நம்ம ஜெனரேஷனுக்கு கொண்டாந்து கொண்டு போலாம், அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் சார். ஓகே. சோ உங்ககிட்ட பேசுறப்ப சின்ன சின்ன நாலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஃபர்தரா இப்ப என்னோட பசங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? அதான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, மியூச்சுவல் ஃபண்ட தவிர வேற எதுவும் பாக்காதீங்கன்றதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு இதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் போங்க, அவ்வளவுதான். மறந்துடலாம் சார். எது கீழே போனாலும் பயம் இல்ல, மேல போனாலும் பயம். நான் அதனாலதான் உங்களை பர்டிகுலரா நான் எல்லா டைம்லயும் என்னோட போக்கஸ் பாருங்க டைரக்ட் ஸ்டாக்ஸ் பத்தி இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்லன்னா எந்த ஃபண்ட் நேம் எந்த டைம்ல எதனால போச்சுன்ற மாதிரி தான் நான் வந்தேன். ஏன்னா அதுல பாசிபிலிட்டி ரொம்ப கம்மிங்க. அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கும், ஏன்னா நான் நிறைய பேருக்கு அவேர்னஸ் பண்ணணும்ன்றதுதான் கான்செப்ட் இல்லைங்களா. அப்படி சொல்றேன். நான் உண்மையா நான் பார்த்தது இல்ல, நான் கேள்விப்பட்டதும் இல்ல. ஓகேங்களா. அதனால அத பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் பணம் லாஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஈவன் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு FDயோட பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்துரும். ஓகேங்களா. இது வந்து வெளியே வந்துட்டு, அதாவது நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆக்டிவ் ஃபண்ட்னா மேபி இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்காது. ஆனா நீங்க வந்து மார்க்கெட்டை கம்பேர்ட் டு நீங்க வந்து வேற ஏதாவது இன்ஃபிளேஷன் பீட்டிங் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்துரும். அப்படி சொல்ல வந்தேன் நான். அதனால நான் அதுல உங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மினால அதை கேட்டேன். இப்ப நீங்க கேட்கறதுக்கு அதே தான் சார். அதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க முன்னாடி கேட்டிருந்தாலும் நான் இதான் சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இதுல நீங்க தைரியமா, அதாவது நீங்க சின்ன அமௌண்ட் பண்ண தேவையில்ல, எதுல நம்ம பயந்து பெரிய அமௌண்ட் பண்ணக்கூடாது அதுல எல்லாம் நீங்க பெரிய அமௌண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஓகேங்களா. இதுல தைரியமா நம்ம பெரிய அமௌண்ட் பண்ணலாம். அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல குழந்தைங்க பேர்ல போடுறதுல நீங்க உங்களுக்காக ஒரு SWP ரிட்டையர்மெண்ட்டுக்காக பென்ஷன் மாதிரி பிளான் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பர்பஸுக்காக நம்ம பண்றதுனாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூட் நீங்க போகும்போது சொல்ல வரேன் நானுங்க. கண்டிப்பா லாங் டர்முக்கு வந்து 100% வந்துரும். ஒரே விஷயம் சார், இன்னைக்கு மாங்காய் கொட்டையை மட்டும் தான் நம்மளால வைக்க முடியும். இந்த மாங்காய் சாப்பிடுறதுக்கு நான் பல ஆண்டுகள் எனக்கு ஒண்ணு வெயிட் பண்ணணும் நான் அப்படின்றது இந்த SIPல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா கண்டிப்பா கிடைக்கும் பழம். இப்ப நீங்க சஜஸ்ட் பண்றதா இருந்தா எந்த டைப் ஆஃப் SIP சார் நம்ம பண்ணலாம் சார்? எந்த டைப் ஆஃப் SIPனா எப்படி கேக்குறீங்க?
சார் நான் வந்து ஒரு டெய்லி சின்னதா ஒரு எஸ்ஐபியா வீக்லியமா அப்படி கேக்குறீங்களா இல்ல வேற என்ன? இல்ல டெய்லியும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரே ஒரு சின்னதா டெய்லி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். சின்னதா ஒரு 100 ரூபா 50 ரூபா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். உங்க அட்வைஸ்னா என்ன சார் எனக்கு கிடைக்கும்? எதுல பண்ணலாம் சார்? இது வந்து நம்ம பணம் வந்து நீங்க எஸ்ஐபி பண்ணலைன்னா கூட கையில பணம் இருக்கும் போதெல்லாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா சார்? நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஏர்னிங்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுக்கு முக்கியமான செலவுகள் இருக்கும் மந்த்லி. அது போக லோன்ஸோ மற்றது என்னென்ன இருக்கோ வருஷத்துக்கு சில செலவுலாம் வரும்னு வச்சுங்களேன். அதெல்லாம் போக மீதி இருக்கு பாருங்களா, அதுல மேக்சிமம் நீங்க வந்து தைரியமா நீங்க அப்பப்போ அந்தந்த மந்த்லயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இன்கம்ல வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எனக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னும் போது அந்த அடுத்த செலவுலாம் வரும் பாருங்க. கொஞ்சம் நம்ம வேற ஏதாவது ஏதாவது ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் லக்ஸரிக்காக வாங்குறதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுல அடுத்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போக நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த கான்செப்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஃபேமஸ். அதாவது நம்ம இப்ப இன்னைக்கு சீடு போடுறோம், நாளைக்கு அது வந்து என்ஜாய் பண்ணணும், அதாவது பல வருஷத்துக்கு அப்புறம்ன்றதெல்லாம் கூட மாறிங்க. அதாவது இன்னைக்கு தேதியில எப்படி என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா பிளான் பண்றது சொல்றேன். இப்ப அப்ராட்ல ஒர்க் பண்றவங்க இல்ல ஒரு சில இடத்துல கொஞ்சம் கமர்ஷியலா ப்ரெஷரைஸ்டா ஒர்க் பண்றவங்கலாம் வந்து என்னால வந்து அடுத்த 3 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும், அடுத்த 5 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்படி கூட பிளான் பண்ண முடியும்ன்ற நான். அதாவது அடுத்த 5 இயர்ஸ்க்கு ஹெவியா அவங்களால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அதாவது அவங்க சேலரியில வந்து மேக்ஸிமம் போர்ஷன் டுவர்ட்ஸ் எஸ்ஐபி. ஓகேங்களா? அது மந்த்லியோ வீக்லியோ டெய்லியோ அது அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. அதான் சார், மந்த்லி நான் ஆல்வேஸ் வந்து ஒரு 5,000ல இருந்து ஒரு 8,000 இல்ல இல்ல, நான் அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, அமௌண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்ற நான். உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்றேன். அதாவது இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க சார். இப்ப ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்ல வரேன் நான். ஏன்னா ஜென்ரலா இப்போ எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படுதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு 2 பசங்க இருக்காங்க. ஓகேங்களா சார்? அப்ப அவங்க பசங்களுக்கு நீங்க வந்து இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே ஸ்டெடி இன்கம் கிடையாது, கொஞ்சம் பயம் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கார் வாங்கணுமோ இல்ல மத்த ஏதாவது வேற ஏதாவது லக்ஸரியா நம்ம பாக்குறதுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு பயம் என்ன வரணும்னா, நம்ம பசங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஸ்கூல் படிக்கணும், அப்புறம் காலேஜ் எப்ப படிக்கணும், அதுக்கான ஃபீஸ் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்ன்றதுக்கு அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டில வந்துடுதுங்களா? ரெண்டாவது அதை விட முதல் ப்ரையாரிட்டி சொல்லுவேன் நான். இதை கூட நீங்க ரெண்டாவது வச்சுக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு படிப்பு கொடுத்தா அவங்க பாத்துப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கு வந்து நமக்கே வந்து ஏதாவது ஒரு ஏஜ்ல இருந்து ரெகுலரா ஒரு இன்கம் பிளான் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப ரெகுலர் இன்கம்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது மந்த்லி எனக்கு வந்து இவ்வளவு செலவாகுதுன்னு. அப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 50,000 ரூபாய் இன்னைக்கு வீட்டு செலவுக்கே ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்ப நான் சென்னையில இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்ல வரேன், மினிமம் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு ரேஞ்ச். உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன் நான். நீங்க இருக்கிற இடத்துல 25,000 25,000 கால்குலேட் பண்ணீங்க. 50,000 ரூபாய்னா 50,000 ரூபாய். அப்போ நம்ம என்ன செலவு பண்றோம்னு மந்த்லின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அது வந்து மல்டிப்ளைட் பை 12. அப்ப 12 மாசத்துக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 6 லட்சம். 50,000 தான். ஓகேங்களா? அப்ப இல்ல 25,000 தான் உங்களுக்கு என்ன 12 மாசத்துக்கு போட்டீங்கன்னா 3 லட்சம். அத வந்து 3 லட்சத்தை மல்டிப்ளைட் பை 15, அது வந்து ரொம்ப மினிமம்ங்கன்ற நான். ரொம்ப மினிமம், பேர் மினிமம். இந்த கார்பஸுக்காக எல்லாரும் அவங்கவுங்க பென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். ஆமா சார், எனக்கு முதல்ல அது வேணும் சார். அப்போ உங்களுக்கு சொல்றேன், நான் சிம்பிளா ஒர்க் பண்றதுன்னு சொல்றேன். 25,000னாவே மாசம் இன்னைக்கு தேவைப்படுதுன்னா அது 3 லட்சம் வருஷத்துக்கு ஆகுது. அப்ப மல்டிப்ளைட் பை 15 போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து 45 லட்சம். அப்ப 45 லட்சத்தை நீங்க எஸ்ஐபி கால்குலேட்டர் ஆன்லைன்ல போனீங்கன்னா எல்லா கால்குலேட்டர் நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்ப நான் வந்து 45 லட்சத்தை நீங்க வந்து 10 வருஷத்துல நீங்க ரீச் பண்ண போறீங்களா? ஒரு சிலருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? இல்லைங்க நான் 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ற மாதிரி பிளானே இல்லைன்னா, அப்ப நான் 5 வருஷத்துக்கு நான் எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும் நீங்க டிசைட் பண்ணலாம்ல. சரி, நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துட்டீங்க. இல்ல ஏன் சார், என் சம்பளத்துக்கு இந்த 5 வருஷத்துக்கு இந்த எஸ்ஐபி பார்த்தா, அப்ப நீங்களே ரியாலிட்டிக்கு வந்துருவீங்க, ரியாலிட்டிக்கு வேல்யூ வந்துருவீங்க. அப்போ என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, ஆனா ஒர்க்கு மாத்த முடியாது. நீங்க 5 வருஷம் தான் டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்போ 5 வருஷத்துக்கு ஒருவேளை உங்க கால்குலேஷன் படி சொல்றேன் நான், ஒரு வந்து மாசமானா ஒரு 50,000 ரூபாய் கட்டணும்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் நம்ம. ஏன்னா இப்ப நான் உடனே கால்குலேட்டர்ல எதுவும் போட்டு பார்க்கல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல வரேன் நான். ஆனா உங்க சம்பளத்துக்கு வந்து 50,000 என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னைக்கு தேதியில வந்து உங்களால 25,000 தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், 25,000 பண்ணுங்க. ஏன்னா இதான் உங்களால மேக்ஸிமம் முடியும். கரெக்ட்டுங்களா? அத வந்து 5 வருஷத்துக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் டிஃபரல் பண்ணிடுங்க. எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். அப்போ நீங்க எது வரைக்கும் டிஃபர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் 5 வருஷம் பண்ணிட்டு விடுற கார்பஸ் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும் இல்லைங்களா? அப்ப நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. அது என்னைக்கு வந்து அது 45 லட்சம் ரீச் ஆகுதுன்ட்டு அன்னைக்கு நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே,
அதாவது இப்பத்துல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு 25,000 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவுலயே நமக்கு வேலை சேஞ்சோ, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மணியோ, ஏதோ ஒரு போனஸோ, ஏதோ ஒரு ரீசனுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வரும்போதெல்லாம் நமக்கு டார்கெட் அமௌண்ட் மட்டும் கிளியரா தெரிஞ்சிச்சு. எனக்கு 45 லட்சம் தேவை, ஏன்னா நான் மாசம் மாசம் 25,000 ரூபாய் வித்ரா பண்ண போறேன். ஆமா சார். அப்போ நீங்க வந்து கையில இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு அது அதுக்கு பிளான் பண்ணியாச்சுங்களா? ஒண்ணு, இது எல்லாருக்கும் தேவை. ரெண்டாவது, ஏன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு, அப்ப நான் என்ன பண்றேன், வருஷத்துக்கு இப்ப பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஆகுதுங்களா, 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப நான் வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு நான் வந்து எவ்வளவு கார்பஸ் நான் சேர்க்கணும்? அப்போ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சும்மா ஒரு தம்பு ரூல் சொல்றேன். ஒரு 10,00,000 ரூபாய் நீங்க போட்டுட்டு ஒரு 3 வருஷம் நீங்க டிஃபர் பண்ணிட்டீங்கன்னா, எஸ் சார். 3 வருஷம் 4 வருஷம் டிஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸுக்கு பண்றதுக்கு நம்ம இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு மிஷின் மாதிரி செட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? பணத்தை சொல்றேன் நான். பணம் நமக்காக ஒர்க் பண்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. அப்ப 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் ஒரு பையனுக்காகவும் இன்னொரு பொண்ணுக்காக ஒரு 10 லட்சம் போட்டுட்டு இது அவங்களோட ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்புக்கு அப்படின்ற மாதிரி போடுறோம். அப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுது. நம்மளோட இன்கம் வந்து எனக்கு இவ்வளவு வருது, அப்ப எனக்கு 25,000 தான் கையில இருக்குன்னா, அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு 15,000 ரூபாய் வச்சிடறேன். ஏன்னா என்கிட்ட லம்சம் 10 லட்சமும் இல்ல, பசங்க பேர்ல வைக்கிறதுக்கும் இல்ல அப்ப லம்சம். அப்ப நான் 15,000 ரூபாய் என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வச்சுட்டுங்க, மீதி 10,000 ரூபாய் வந்து பசங்களோட எஜுகேஷனுக்காக கொடுக்குறேன் இல்லைங்களா? 5,000 5,000 மாதிரி போட்டு வரணும். அது எதுக்கு போடுறோம்னா, நமக்கு ஆல்ரெடி கோல் செட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இந்த பசங்க பேர்ல 10 லட்சம் ரீச் ஆகணும். அப்ப 10 லட்சம் ரீச் ஆகும்போது நான் வந்து அவங்களோட காலேஜ் ஃபீஸுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு அந்த டைம்ல சொல்றேன். இப்ப நமக்கு உடனே இமீடியட்டா ரீச் ஆகல, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தள்ளி போகுதுன்னா கூட அதுக்கு என்னைக்கு அந்த அமௌண்ட் ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் நமக்கு அட்லீஸ்ட் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடும் இல்லைங்களா? அதாவது எல்லாருக்கும் அந்த லோன்ல இருக்கிற டென்ஷன் மாதிரி நம்ம பேசிக்கா நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஒரு சில இம்பார்ட்டன்ஸுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும்ன்ற நம்மளோட நமக்கான இமீடியட் கோல்ஸ் பாத்தீங்கன்னா பசங்களோட படிப்பு நம்மளோட அதுவே 2 வந்துருது இல்லைங்களா உங்களுக்கு? ஆமா சார். அப்போ உங்களோட சேலரி நீங்களே பிளான் பண்ணிடலாம்ல. அந்த ஈக்குவலா எப்படி போடுறதுன்னு சொல்றேன் நான். அதே 30,000 ரூபாய் வருதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 15,000 பசங்களுக்கு 15,000 பிரிச்சுங்க. அப்ப நம்ம ரெண்டுத்தையுமே நம்மளால ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், ரெண்டுத்தையுமே நம்மளால மேட்ச் பண்ண முடியும் கோல்ஸுக்கு. கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.